சுட சுட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செய்கிற முறையும் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். பாருங்கள் என்னென்ன பொருள் வேணும்னு. மஞ்சப்பொடி, வெங்காயம், தக்காளி, சிக்கன் 1/2 கிலோ, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவில் கிராம்பு, சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய், 2 முந்திரி இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறத போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். எண்ணெய் ஊற்றிருக்கேன், 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள். வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போடணும். தக்காளி போடுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ குழவா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ சிக்கன் போட போகிறேன். சிக்கன் போட்டாச்சு. சிக்கனில் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு போடுங்க, ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் தண்ணி இருக்கும். நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு. அதிகமாக உப்பு போட வேணாம், கம்மியாக போட்டுக்கோங்க. தேவைப்படும் போது போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கினோடனே இந்த பொடி போடணும். ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் போடணும். சக்தி போட்டாலும் சரி, ஆச்சி போட்டாலும் சரி. நான் சக்தி போட்டிருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் கிரேவிக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் தூக்காக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ வதக்கிக்குவோம். நல்லா வதக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரணும் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நல்லா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றணும். இந்த நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டால் தான் அந்த கலர் வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு. கலர் மாறணும்னா ரெட் கலரில் வரும். நல்லா கெட்டியமாக கொதிக்கணும். அடி பிடிச்சிடாமல் பார்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வேகிறதுக்கு இதுக்கு சரியாக இருக்கும். நல்லா கெட்டியமாக வேகணும். இப்போ மேலே கொத்தமல்லி தழை போட்டேன். நல்லா வேகட்டும். வெந்தோடனே காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி கொதிச்சுட்டுருக்கு பாருங்கள். நல்லா கெட்டியாக வரணும். அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கணும். கெட்டியாக வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சுட சுட போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா கோழி சிக்கன் சுத்தம் பண்ணிடணும். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வெட்டிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சி. நல்லா சுட சுட இருக்குது. நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இந்த கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கோங்க. சாப்பாட்டில் சுட சுட போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் தேங்காய் அரைக்கும் போது 2 முந்திரி போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். முந்திரி இல்லாததுக்கு சோம்பு, கிராம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. சரிங்களா? இது போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு கிரேவி நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சாப்பிட்டு பாருங்கள்.